இன்றைக்கு கேட்க போகிற தேவ வார்த்தை, உரியாவும் அவன் மனைவி பத்சேபாளும். ஏன் அப்படி போட்டேன்னா, உரியாவன் மனைவியாகிய பத்சேபாள் அடுத்து யாருக்கு மனைவி ஆகிறா? தாவீதுக்கு. அதனால தான் உரியாவும் அவன் மனைவி பத்சேபாளும். எதிர் எதிர் கேரக்டரில் அநேக குடும்பங்கள் வேத புத்தகத்தில் இடம்பெற்றிருக்கிறாங்க. அதில் இவர்களும் ஒருவர்கள் தான். எதிர் கேரக்டர். உரியாவும் அவன் மனைவியாகிய பத்சேபாளும் எதிர் எதிர் கேரக்டர். அதுதான் இன்னைக்கு படிக்க போகிறோம். முதல் பகுதியில் படிச்சிங்க, அவன் மனைவியாகிய பத்சேபாள் சாயங்கால வேளையிலே அவள் ஸ்நானம் பண்ணும்படி வந்திருந்தாள். அவள் வெகு அழகாயிருந்தாள். ஆனால் முதல் வசனத்திலே படிக்கிறோம், ராஜாக்கள் யுத்தத்திற்கு புறப்படும் காலம் வந்தபோது தாவீது யோவாபையும் அவனோடே கூட தன் சேவகரையும் இஸ்ரவேல் அனைத்தையும் அம்மோன் புத்திரரை அழிக்கவும் ரப்பாவை முற்றுகை போடவும் அனுப்பினான். தாவீதோ எருசலேமில் இருந்து விட்டான். ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். ரெண்டு பேருக்குள்ள வித்தியாசம். உரியா சூப்பரான ஒரு மனுஷன், அவனை ஒரு கணவனாக பெற்ற பத்சேபாள் உண்மையிலே அவள் ஒரு பாக்கியமானவள். உரியாவை குறித்து படிக்கிறோம், அவன் நல்ல ஒரு போர் சேவகன், நாட்டுக்காக உழைக்கக்கூடிய ஒரு சோல்ஜர், தேசத்திற்காக தன் உயிரையே கொடுக்கக்கூடிய ஒரு மனுஷன். ஹல்லேலூயா. ஆனால் அவருடைய மனைவியுடைய கேரக்டர் முற்றிலுமாக மாற்றம். சிலர் அப்படி தான் இருப்பாங்க. ஒரு ஆள் ஜெபிக்கிறவங்களாக இருப்பாங்க, இன்னொரு ஆள் ஜெபிக்கவே மாட்டாங்க. அப்படிதானே? ரெண்டு சைடும் இருக்குது. இப்போ ஊரியாவும் பத்சேபாளும் குறித்து நாம் கற்றுக்கொண்டாலும் பத்சேபாள் சைட்லேயும் சில வீக்னஸ் இருக்கும், உரியா சைட்லேயும் சில வீக்னஸ் இருக்கும். அப்படின்னா கணவன் சைட்லேயும் வீக்னஸ் இருக்கும், மனைவி சைட்லேயும் வீக்னஸ் இருக்கும். ஆனால் இங்கே முற்றிலுமாக ஒரு வீக்கான கேரக்டர், பலகீன பாண்டம். நம்ம சொன்ன மாதிரி அவன் ஒரு பலகீனமான ஒரு பாண்டமாக இருக்கிறதை பார்க்கிறோம். அவன் ஒரு உண்மையான ஒரு சோல்ஜராக இருக்கிறதை பார்க்கிறோம். தேவ ஜனங்களே, கர்த்தர் நம்மை தேசத்திற்காக திறப்பிலே நிற்கும்படி அழைத்திருக்கிறார். இது கடைசி காலமாக இருக்கிறதினால உரியாவை போன்ற சோல்ஜர்கள் நம்முடைய நடுவில் இருந்தும் எழும்பும்படியாக பரிசுத்த ஆவியானவர் இந்த பகல் வேளையிலே உதவி செய்வாராக. அதில் நமக்கு தெரிந்ததான ஒரு வேத பகுதி தான். ஒன்று, அவன் ஒரு ட்ரெஸ் கோடை பார்த்தீங்கன்னா சோல்ஜருக்குரிய ட்ரெஸ்ஸை போட்டுட்டு யுத்த களத்தில் அவன் நிற்கிறான். ஹல்லேலூயா. யுத்த களத்தில் ஒரு சோல்ஜருக்கான ஒரு அழகான ஒரு ட்ரெஸ் போட்டுட்டு அவன் நிற்கிறான். 7வது வசனத்தை நீங்க படிங்க. 7வது வசனம், உரியா அவனிடத்தில் வந்தபோது தாவீது அவனை பார்த்து, யோவாப் சுகமா இருக்கிறானா? ஜனங்கள் சுகமா இருக்கிறார்களா? யுத்தத்தின் செய்தி நற்செய்தியா என்று விசாரித்தான். பின்பு தாவீது உரியாவை நோக்கி, நீ உன் வீட்டிற்கு போய் பாத சுத்தி செய் என்றான். உரியா ராஜா அரண்மனையிலிருந்து புறப்பட்ட போது, உரியா ஒரு யுத்த களத்தில் நிற்கும் போது ஒரு செய்தி தாவீதிடத்திலிருந்து போகிறது, உரியா நீ ராஜ அரண்மனைக்கு நேராக வா. அவன் வருகிறான். இவன் சொல்றான், அவனுக்கு முதல் பகுதியில் கொடுக்கிறான் ஒரு பெர்மிஷன், நீ போ, வீட்டுக்கு போ, ரெஸ்ட் எடுத்துக்க. ஒரு போர் சேவகன் வீட்டுக்கு வருகிறதே எதுக்காக தான் வருவான்? ரெஸ்ட் எடுக்க தான் வருவான். நம்ம பிள்ளைகள் கல்லூரியில் படிக்கிறாங்க, இப்போ ஈஸ்டருக்கு வரப்போகிறாங்க, எதுக்கு வருவாங்க? ரெஸ்ட் எடுக்க தான் வருவாங்க. ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். பொதுவாக ரெஸ்ட் எடுக்க தான் வருவாங்க. கணவன் மனைவிக்குள்ள பிரச்சனை வரும்போது ஜஸ்டின் மோசஸ் பாஸ்டர் அதை கொடுத்துருந்தாங்க, அந்த சின்ன வேர்ட்ஸில். பிரச்சனை வருகிறதற்கு முதல் காரணம் என்னது? 6 நாளும் கணவன் டியூட்டி செய்துட்டு 7ஆம் நாள் என்ன நினைப்பார்? ரெஸ்ட் எடுக்கணும். மனைவி 6 நாளும் ரெஸ்ட் எடுத்துட்டு 7ஆம் நாள் வெளியே போகணுன்னு சுத்தணும்னு ஆசைப்படுவாங்க. பிரச்சனையே அங்கே தான் ஆரம்பிக்குது. ஹல்லேலூயா. அப்படி தானே? அதிகமாக அவங்க ரெஸ்ட் எடுக்கணும்னு ஞாயிற்றுக்கிழமை யோசிப்பாங்க, தூங்கணும், நல்லா தூங்கணும். 6 நாள் உழைச்சாச்சு, வெளியே போயாச்சு,
7 நாள் வந்து என்ன செய்வோம்? ரெஸ்ட் எடுப்போம். எங்கள் மனைவி 6 நாளும் ஐயோ 7ஆம் நாள் கணவன் இருப்பார், பைக்கில் ஒன்று போயிட்டு வரலாம், வெளியே சுற்றிட்டு வரலாம் அப்படின்னு யோசிச்சுட்டு இருப்பாங்க. இப்போ தான் பிரச்சனையே என்ன செய்யும்? ஆரம்பிக்கும். இங்கே பார்க்குறோம். அதே மாதிரி போர் முகத்தில் நிற்கிற உரியா வீட்டுக்கு வராரு. அவரை பார்த்து தாவீது ஒரு பெர்மிஷன், சூப்பர் பெர்மிஷன், அவர் கிரிட்டிக்கலாக கொடுக்குறாரு, அது வேற விஷயம், சூழ்ச்சி. ஆனால் அவர் சொல்கிறாரு, நீ போய் பாத சுத்தி செய்து ரெஸ்ட் எடுத்துட்டு வா. ஆனால் உரியாவன் பதில் என்னது? அரமனையிலிருந்து புறப்பட்ட போது போய் பாதம் சுத்தி செய்யண்டான். அவன் போனானா? போகல. அவன் போகவே இல்லை. ஆண்டவர் இன்னைக்கு நம்ம பார்த்து சொல்கிறார், நம்ம ரெஸ்ட் எடுக்க வேண்டிய நேரம் அல்ல. ஏன்னா முதல் வசனத்துல படிக்கிறோம், யுத்தத்திற்காக புறப்படும் காலம். இந்த காலம் யுத்தம் செய்ய வேண்டிய காலம். இந்த நாட்களை ரெஸ்ட் எடுக்க வேண்டிய நாட்கள் அல்ல. பார்க்கிறோம் இல்ல, யுத்தத்தின் செய்தி. யுத்தத்தின் செய்தி என்னதான் வந்து அமெரிக்காவிலையும் ஈரான்லேயும் வந்தது. ஆனால் அதன் தாக்கம் எங்க வந்தது? இந்தியாவுக்கு வந்தது. செய்தி எங்க தான் வந்து? அங்கே தான். பொதுவாக சொல்லுவாங்கல்ல, கல் எடுத்து போட்டோன்னா குளத்தில் சைடில் என்ன செய்யும்? ஒரு குளத்தில் ஒரு கல்லை போட்டு நடுவில் தான் போடுறோம். தாக்கம் எங்கே வருது? சுனாமி வர்றதுக்கு காரணம் என்னது? கடலுக்குள்ளே ஏற்பட்ட பூமி அதிர்ச்சி. அங்கே தான் கடலுக்குள்ளே தான் பூமி அதிர்ச்சி வந்தது. தாக்கம் எங்கே வந்தது? கரையில் வந்தது. அநேக ஜனங்கள் பாதிக்கப்பட்டார்கள். கடைசி காலத்தின் அறிகுறிகள் தேசத்தின் நடுவில் நடந்து கொண்டிருக்கிறது. இன்னைக்கு நம்ம ரெஸ்ட் எடுக்க வேண்டிய நேரம் அல்ல. ஹல்லேலூயா. விழிப்பாய் இருக்க வேண்டிய காலம். ஏன்னா நம்ம காலம் வந்து லவோதிக்கேய சபையுடைய காலகட்டம், கடைசி காலகட்டம். தேவன் எச்சரிப்பு கொடுத்த காலகட்டம். விழிப்பாயிருந்து ஜெபிக்க தேவன் கூறின கடைசி காலகட்டம். இந்த நாட்கள் ரெஸ்ட் எடுக்க வேண்டிய நேரமே அல்ல. அந்த போர் சேவகன் ரெஸ்ட் எடுக்க போகல. ரெண்டாவது பார்த்தீங்கன்னா, அந்த 8வது வசனத்தில் கடைசி பகுதி, ராஜாவிடத்திலிருந்து உரியா ராஜாரமேந்து புறப்பட்டு வெளியே வந்து நிற்கிறாரு சோல்ஜர் நடுவில். ராஜாவிடத்திலிருந்து உச்சிதமான பதார்த்தங்கள் அவன் பின்னால போச்சு. பின்னால பதார்த்தத்துக்கு பின்னாக, உச்சிதமான பதார்த்தத்துக்கு பின்னால போக வேண்டிய காலமும் அல்ல. ஹல்லேலூயா. ஆண்டு சொல்லி, இந்த காலமா? லோத்துடைய நாட்கள் நடக்கும்போது தான் நடக்கும். பெண் கண்டார்கள், பெண் எடுத்தார்கள். ஒவ்வொரு நாளும் திருமண பத்திரிகை, திருமண செய்தி, திருமண கோலாகலம், ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம் தேசம் எங்கு நடக்கும்போது ஜனங்களை பார்த்து கர்த்தருடைய வார்த்தை சொல்கிறது, அவர்கள் உலகம் அப்படி செய்யும் போது நீங்கள் மணவாளனாகிய இயேசு வாசலருகே வந்து விட்டார் என்று அறிந்து கொள்ளுங்கள். லோத்துடைய நாட்களில் நடந்தது போல மனுஷகுமாரனுடைய நாட்களில் நடக்கும். கடைசி நாட்களில் இதுதான் நடக்கும். உச்சிதமான பதார்த்தம். எனக்கு ரொம்ப வருத்தமான ஒரு செய்தி என்னன்னா, கன்னியாகுமரி முழுவதும் என்னது, டீ கடைக்கு ஹோட்டலுக்கோ பஞ்சமே இல்லை. ஒவ்வொரு நாளும் முளைக்கிற மாதிரி, அப்படி புல்லு முளைக்கிற மாதிரி ஹோட்டல்கள் வர ஆரம்பித்து. இப்போதான் தெரியுது, கேஸை கத்தர் என்ன செய்தாரு, என்னடா நீ எங்கே போகிற, எவ்வளோதான் கழுக போல மேலே கூட கட்டினாலும் அங்கேருந்து கீழே என்ன செய்வாராம், நட்சத்திரத்துக்கு மேலே ஸ்தாபிப்பேன். எல்லாம் வந்தோடனே யோசிச்சோம். ஆமாம், கொஞ்ச நாள் முன்னே நமக்கெல்லாம் என்னது சாப்பாடே வைக்கண்டாம். ஏன்னா ஆர்டர் கொடுத்தாலே என்ன செய்திடும், வீட்டுக்கு வந்துடும். ஆண்டவர் சொன்னார், பாபேல் கோபுரத்தை இப்படி தான் கட்டி நாம் நமக்கு பெருமையை உண்டாக்குவோம் என்று சொல்லும்போது கர்த்தர் போய் பாசே என்ன செய்தாரு, தாறுமாறாக்கி, இல்லை ஒன்னால கட்ட முடியாது. ஆமே, இதாம்மா உச்சிதமான பதார்த்தங்கள். விடிய விடிய பார்த்தீங்கன்னா
ஹோட்டலில் இளம் தலைமுறைகள் ஓடி போகிறார்கள். 2:30 மணி 3:30 மணி பிள்ளைகளை பார்த்தீங்கன்னா நம்ம முழுகிற ஜபம் முடித்துட்டு போனால் கூட்டமாக டீ கடையில் நெருக்கம். அந்த நேரம் தான் அவங்களுக்கு சாப்பாடு. அவ்வளவு மோசமான ஒரு காலகட்டம் இந்த காலம், யுத்த காலம். உரியா எவ்வளவு உச்சிதமான பதார்த்தங்கள் ராஜ அரண்மனையில் அவளை சந்தோஷப்படுத்துவதற்காக அரண்மனை சாப்பாடு வீட்டுக்கு போனாலும் அவன் சொல்கிறான், அதெல்லாம் எனக்கு மேட்ரு கிடையாது, நான் யுத்த களத்தில் தான் நிற்பேன். வலது கரத்தை ஏற்றி சொல்லுங்க, நான் யுத்த களத்தில். தெய்வ ஜனம் சொல்லணும், எவ்வளவு ஆட்டம் பாட்டம் எல்லாம் இருந்தாலும் நான் ஜபம் செய்யாம, நான் போர்முகத்தில் நிற்காம, நான் உபவாசிக்காம நான் எங்கேயும் திரும்பி போக மாட்டேன். ஹல்லேலூயா. அநேக ஃபங்க்ஷன் வீடு தான் அதிகமாக இருக்குது. ஃபங்க்ஷன் வீடுனா நமக்கு அவ்வளோ சந்தோஷம். ஃபங்க்ஷன் வீடுனா ஒரு வாரத்துக்கு முன்னே என்ன செய்வோம், என்னைக்குமா ஃபங்க்ஷன். கடந்த நாட்களில் ஒரு பாஸ்டாண்டி சொன்னாங்க, ஒரு வாரத்தில் எங்கள் சர்ச்சில் 5 கல்யாணம், அதுலேயும் ஒரு நாள் 3 கல்யாணம் வச்சுருக்காங்க. என்ன செய்யணும் தெரியல, அவ்வளவு கூட்டம். அப்படின்னா நெருக்கம், ஃபங்க்ஷன் வீடு. அதனால் திருமணம் நடைபெற வேண்டாம் என்று சொல்லலை, அது நடக்கும். அதனோட முக்கியத்துவம் கர்த்தருக்கு தான் கொடுக்கணும். தேசத்திற்காக ஜெபிக்கிற ஜப வீரர்கள் எழும்பணும். ஹல்லேலூயா. ஆராதனை வீரர்கள் எழும்பணும். யுத்தம் செய்யக்கூடிய உரியாக்கள் எழும்பணும். ஆமென். எல்லா வீட்டுக்கு போங்க, நல்லது, தேவைக்கு போங்க. ஆனால் முக்கியமானது கர்த்தர் சபையை நேசிக்கிறார், சபையை சேர்த்துக்கொள்ள வருகிறார். குடும்பமாய் கர்த்தருடைய ராஜ்யத்துக்கு போகணும். நம்முடைய விருப்பம் எல்லாம் அவருடைய ராஜ்யம், அவரை பார்ப்பணும். நாம் எல்லாம் சர்ச்சுக்கு ஓடி ஓடி வருகிறோம். சர்ச்சுக்கு ஓடி ஓடி இவ்வளோ வெயில், இவன் தாக்கத்தை பொருட்படுத்தாம ஓடி வந்திருக்கிறீங்க. எதற்காக வந்திருக்கிறீங்க? தேவ சமூகத்தில் நானும் என் வீட்டாருமோ என்றா பேழைக்குள்ளே போகணும், பேழைக்குள்ளே போகணும், பேழைக்குள்ளே பிரவேசிக்கணும். அதற்காக ஒரு நல்ல போர்ச்சேவர்களாய் பாட அனுபவிக்கும்படியாக ஆலயத்தில் ஓடி வந்திருக்கிறீங்க. எத்தனை பேர் விரும்புறீங்க, நானும் என் வீடுமோவும் ஆண்டுடைய ராஜ்யத்துக்கு வரணும்? விலக்கிரயம் கொடுத்து தான் ஆகணும். பிள்ளைகள் ரட்சிக்கப்படலையா, விலக்கிரயம் கொடுக்கணும். புருஷன் ரட்சிக்கப்படலையா, விலக்கிரயம் கொடுக்கணும். தேசம் ரட்சிக்கப்படலையா, விலக்கிரயம் கொடுக்கணும். மீதி ரட்சிப்பு என்பது ஆண்டவர் கொடுக்கிற ஒரு இலவசம். ஆனால் யுத்தம் இல்லாமல் ஒன்றையும் நாம் பெற்றுக்கொள்ள முடியாது. சொல்லணும், என் குடும்பம் எல்லாம் ஆண்டோடைய ராஜ்யத்துக்கு வறுமறைக்கும் நான் உச்சிதமான பதார்த்தங்களை சாப்பிடுவதில்லை. தேசம் அழிய போகுது. ஆமென். 3வது அந்த இடத்துல படிக்கிறோம். 9வது வசனத்தை படிங்க. 11:9. ஆனாலும் உரியா தன் வீட்டிற்கு போகாமல் ராஜ அரண்மனையின் வாசலிலே தன் ஆண்டவனுடைய எல்லா சேவகரோடும் கூட படுத்து கொண்டிருந்தான். உரியா பின்னால போனானா? போஜன பதார்த்தங்களுக்கு, உச்சிதமான பதார்த்தங்களுக்கு பின்னால போனாரா? இல்ல. வசனம் சொல்லுது, ஆனாலும் உரியா தன் வீட்டிற்கு போகாமல் ராஜ அரண்மனை வாசலில் தன் ஆண்டவனுடைய எல்லா போர் சேவர்களோடு கூட அவன் படுத்து கொண்டே இருந்தான். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. வசனம் அவன் சொல்றான், அடுத்து வீட்டிற்கு போகவில்லை என்று தாவீதுக்கு அறிவிக்கப்பட்ட போது தாவீது உரியாவை நோக்கி, நீ பயணத்திலிருந்து வந்தவன் அல்லவா, நீ வீட்டுக்கு போகாதிருக்கிறது? எவ்வளோ ட்ராவல் பண்ணி வந்த, லீவ் எடுத்துக்க. 1 மந்த் லீவ் வேண்டாம். வெளிநாட்டில் இருக்கிறவங்க 10 நாள் லீவுக்கு வந்தால் நிறைய பேர் என்ன செய்வோம், அனுப்பும் போதெல்லாம் அழுவோம். 1 மாதம் லீவு கிடச்சின்னா எவ்வளோ சந்தோஷம். 1 மந்த் லீவ். அவன் கேட்குறான், லீவ் எடுத்துக்கப்பா, எவ்வளோ தூரத்துலேருந்து வந்திருக்கிற. ஹல்லேலூயா. லீவ் எடுக்க அவன் போகலை. ஒன்று அவன் ரெஸ்ட் எடுக்க சொல்லிங்க. பிள்ளைகள் எல்லாம் இப்போவே சொல்கிறாங்க, ஐயோ ஈஸ்டருக்கு வாரோம். 7 நாள் ஜபமாக வச்சிருக்கீங்க. 7 நாளும் எதுக்கு வராங்க? ஈஸ்டருக்கு வராங்களா? 7 நாள் ஜபமும் வச்சிருக்கீங்க. இப்படி எல்லாம் கொடுமைப்படுத்தாதீங்க மம்மி. இப்படி எல்லாம் என்ன செய்தாங்க? கொடுமைப்படுத்துறது. நான் சொன்னேன், 7 நாள் தான் உங்களுக்கு வார்த்தையே கிடைக்கும். இவ்வளோ நாள் எங்கே இருக்கீங்க? ஹாஸ்டலில் சாப்பிடணும், தூங்கணும்,
படிக்கணும், வேற வேலையே இல்லை. ஆனால் 7 நாள் ஆண்டுடைய வார்த்தை உங்களுக்கு என்ன செய்யணும்? கிடைக்கணும். ஹல்லேலூயா. வார்த்தைகள் கிடைக்கணும். ரெஸ்ட் எடுக்க வேண்டிய நேரம் அல்ல. பிள்ளைகள் பரலோகத்துக்கு அவங்களுக்கு ரெஸ்ட் இருக்காதான். இங்கே வரும்போது பொதுவாகவே நம்ம பிள்ளைகளை பொறுத்த மட்டும் இங்கே வரும்போது ஈஸ்டர், கிறிஸ்மஸ் அந்த டைம் எல்லாம் இங்கே எப்படி இருக்கும்? பிஸியாக இருக்கிற டைம். ஆனால் ரெஸ்ட் எடுக்கலாம். ஒரே ஒரு இடம் இருக்கு, ஆண்டவர் இளைப்பாறுகிற இடம் வச்சிருக்கார். அந்த இடத்துல ரெஸ்ட் எடுக்கணும்னா இங்கே கொஞ்சம் வாடணும், இங்கே கொஞ்சம் வாடணும். ஹல்லேலூயா. வேதனை படணும், பிரயாசப்படணும். ஓடாமல் இருந்தா, பிரேக்கரையும் செலுத்தாமல் இருந்தா எதுவும் கிடைக்காது தேவ பிள்ளை. அநேக பேரண்ட்ஸ் என்கிட்ட கேட்டிருக்காங்க, பிள்ளைகள் வரும்போதெல்லாம் பிள்ளைகள் சர்ச்சுக்கு வரணுமே, ரெஸ்ட் இல்லை. ரெஸ்ட் வேண்டாம். வார்த்தை கிடைக்காத ஒரு பஞ்ச காலம் வரப்போகுது. வார்த்தை கிடைக்காத ஒரு அழிவின் காலம் வரப்போகுது. எப்படியாகலும் வார்த்தைகளை உள்ளுக்குள்ளே நுழைத்து பரலோக ராஜ்யத்துக்கு கொண்டு போக வேண்டும் என்பது நம்முடைய தரிசனமாயிருக்கணும். ஹல்லேலூயா. அவன் சொல்றான் ரெஸ்ட் எடு, வேண்டாம். ரெண்டாவது சொல்றான் நல்ல பதார்த்தங்கள் உன் வீட்டுக்கு போகுது, போய் சாப்பிடு, வேண்டாம். மூன்றாவது இடம் சொல்றான் லீவ் எடு, லீவே எடுத்துரு. எவ்வளோ பிரயாணம் பண்ணி வந்திருக்கிற, லீவ் எடுத்துரு, லீவும் வேண்டாம். அவன் சொன்ன பதில் என்ன? 18வது வார்த்தை, உரியா தாவீதை நோக்கி, பெட்டியும் இஸ்ரவேலும் யூதாவும் கூடாரங்களிலே தங்கி என் ஆண்டவனாகிய யோபாவும் என் ஆண்டவனின் சேவகரும் வெளியிலே பாளையம் இறங்கி இருக்கிறையில் நான் புசிக்கிறதற்கு குடிக்கிறதற்கும் என் மனைவியோடே சயனிக்கிறதற்கும் என் வீட்டுக்குள் பிரவேசிப்பேனோ? நான் அப்படி செய்கிறதில்லை என்று உம்முடைய பேரில் உம்முடைய ஆத்துமாவின் பேரிலும் ஆணையிட்டு சொல்லுகிறேன் என்றான். உரியாவுடைய வைராக்கியத்தை பார்த்தீங்களா? சொன்னது யாரு? ராஜா. பெர்மிஷன் கொடுத்தது யாரு? எம்டி இல்லையா? அவர் தான் பெர்மிஷன் கொடுத்தாரு. எந்த சேவகம் வேண்டான்னு சொல்லுவான்? தலைவரே பெர்மிஷன் கொடுத்தாச்சு, போ வீட்டுக்கு போ, கொஞ்சம் ரெஸ்ட் எடு. அவன் சொல்றான், இல்லை, என் ஜனங்களும் என் தேசத்து சேவகர்களும் இந்த இடத்திலே பாளையம் இறங்கி இருக்கையில் நான் புசிக்கிறதற்கும் குடிக்கிறதற்கும் என் மனைவியோடு கூட சந்தோஷப்படுகிறதற்கும் நான் வீட்டுக்கு போக வேண்டிய நேரம் அல்ல. ஹல்லேலூயா. நான் அப்படி செய்யவே மாட்டேன். சொல்லுங்க, நான் அப்படி செய்யவே மாட்டேன். ஹல்லேலூயா. எல்லா இடங்களிலும் திருச்சபைகளில் இந்த நாட்கள் விசேஷப்படுத்தி ஜெபித்து கொண்டிருக்கிற நாட்கள். தேவ ஜனங்களே, நமக்கும் அந்த நாட்கள் கர்த்தர் தந்திருக்கிறார். தனிப்பட்ட முறையில் உங்கள் நேரங்களை ஒதுக்கி தேவ சமூகத்திலே அதிகமாய் அழுங்க, அதிகமாய் ஜெபிங்க, அதிகமாய் போராடுங்க. யாரை நம்பி இருக்கிறாங்க? எங்கள் கண்கள் உம்மையே நோக்கி கொண்டிருக்கிறது. தலைவன் இல்லை, பிரபு இல்லை, யாரும் இல்லாத ஒரு எறும்பு கோடை காலத்திலே ஆகாரம் சேர்க்கும்படியாக சுறுசுறுப்பாக செயல்படுகிறதுனாலே அதுக்கு தெரியும் மழைக்காலம் ஒன்று வரப்போகுது. அன்றைக்கு நான் வெளியே போக முடியாது, எனக்கு தேவையான ஆகாரம் அன்றைக்கு கிடைக்காது, நான் இன்றைக்கே சேர்த்து கொள்ள வேண்டும் என்று அந்த காலத்தை அறிந்து சுறுசுறுப்பாய் செயல்படுகிறது, தன்னுடைய குடும்பத்தை காப்பாற்றிக் கொள்கிறது. அப்படியானால் தெய்வத்தை அறிந்த தேவ பிள்ளைகள் எவ்வளவு அதிகமாய் இன்னும் கர்த்தருக்காக எழும்பி பிரகாசிக்க வேண்டும். உடபா சந்தலா உடரபா. காலம் அறியாமல் இருக்கிறோம். கழுதைக்கு தெரியும் காலம், எறும்புக்கு தெரியும் காலம், குருவிக்கு தெரியும் காலம், பூக்களுக்கு தெரியும் காலம். ஆனால் கர்த்தருடைய வருகை குறித்த காலம் நமக்கு இது அறுவடையின் காலம் என்பதை தெரியாமல் பலரும் தூங்கி கொண்டிருக்கிறோம். பரிசுத்த ஆவியானவர் சொல்கிறான், இன்றைக்கு உரியாக்களை போல கர்த்தருக்காக எழும்பி பிரகாசிக்க கூடிய அநேக உண்மையான சோல்ஜர்கள் இந்த திருச்சபையிலிருந்து எழும்புவார்கள். வலது கரத்தை உயர்த்தி, என்னை அனுப்பும் ஆண்டவரே, நான் போகிறேன். அழிந்து போகிற ஜனத்திற்காக திறப்பிலே நின்று போராடி ஜெபிக்க கூடிய போர்ச்சேவகர்கள் தேவை. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. வலது கரத்தை உயர்த்தி சொல்லுங்க. ஒரு நாள் இங்க இரவு ஜப ஜாமக்காரலாம் இருந்தீங்க, ஒரு நாள் பகல் நேர ஜாமக்காரலாம் இருந்தீங்க,
ஒரு காலத்துல உபவாசித்து ஜெபிக்கிற ஜாமக்காரலா இருந்தீங்க. ஆனால் இன்றைக்கு உங்க ஜெபம் எங்க? இன்னைக்கு சாப்பாடுக்கு பின்னாக, இன்றைக்கு ரெஸ்டுக்கு பின்னாக, தூக்கத்துக்கு பின்பாக, களைப்புக்கு பின்னாக ரெஸ்ட் எடுக்கிறோம். ஹல்லேலூயா. நாம் செய்கிற பெரிய சாதனை என்னன்னா, பிள்ளைகளுக்கு தக்காளி சாதமும் முட்டை சாதமும் வெரைட்டி சாதமும் எல்லாம் வச்சு கொடுத்துட்டு நம்ம சொல்கிறோம் எவ்வளவு கஷ்டப்பட்டு காலையில் தொட்டு பிள்ளைகளை என்ன செய்தாச்சு, ஓயாமல் அனுப்பி விட்டுட்டோம். இனி என்ன செய்யணும், கொஞ்சம் ரெஸ்ட்டு, அப்படி தானே சொல்கிறோம். ஆனால் வைக்கிறது என்னது, பிரியாணியாக வைக்க போகிறோம், தக்காளி சாதம், அப்படி தானே சின்ன சின்ன குழம்புகளை உருவாக்கி மீதி நேரம் கர்த்தரோடு பேச ஆரம்பிங்க. பக்கத்தில் கேளுங்க, பேசுகிறீங்களா? அந்த உரியாவுக்கு இருந்த ஒரு வைராக்கியம். ஹல்லேலூயா. அது 13வது வார்த்தையை படிங்க. தாவீது அவனை எல்லாரும் சேர்ந்து படிங்க, அப்பதான் வசனங்கள் தான் உள்ள போகணும். தாவீது அவனை தனக்கு முன்பாக புசித்து குடிக்கிறதற்கு அழைத்து அவனை வெறிக்க பண்ணினான். ஆனாலும் அவன் தன் வீட்டுக்கு போகாமல் சாயங்காலத்திலே தன் ஆண்டவனின் சேவகரோடு தன் படுக்கையிலே படுத்து கொண்டான். இதெல்லாம் படிக்கும்போது தாவீதெல்லாம் ஒரு மனுஷனான்னு தோணுதா? கடைசி அவர் சொல்றாரு சூப்பரா, அப்படி என்ன பூசணிக்காய எங்க வச்சு புளி சோத்துக்குள்ள வச்சு மூடி வைப்பாங்களே, சோத்துக்குள்ள விழுமையா வச்சு நினைச்சுவாங்க, மறைக்கிற மாதிரி மறைக்கணும். தான் பாவம் செய்ததை மறைக்கணும். அதுக்காக தாவீது எடுக்கிற யுத்தி, ஆனாலும் பயங்கரமான யுத்தி. கடைசியா சொல்றாரு, போ வெறிக்க பண்ணு. நல்ல தண்ணி வாங்கி குடித்துச்சு. தண்ணி குடிச்ச ஒரு ஆள் நேத்திக்கு அருமனை பக்கத்துலேருந்து திரும்பி வரும்போது நாங்கள் ஒரு ஆள் படுத்திருந்ததை பார்த்து அதிர்ச்சி அடைஞ்சோம். ஏன்னா அவர் வஸ்திரம் விலகின அளவில் குடித்து வெறித்து நடு ரோட்டில் அவ்வளவு வெயில், தாக்கன வெயில்னா அவ்வளோ வெயில். நமக்கு தெரியும், அந்த நடு ரோட்டில் ஒரு உணர்வில்லாத தூங்குறாரு தூங்கிட்டே இருக்கிறாரு. அவருக்கு ஒன்றுமே தெரியலை. அந்த வெயில் கூட, அந்த வெயில் இவ்வளவும் தன் மேலே படுறது அவருக்கு உணர முடியலை. நடுரோட்டு மெயிலில் கிடக்கிறோன்னு தெரியலை. இவ்வளோ வருத்தமாக இருக்கு. ஆனால் இதே மாதிரி தான் உரியாவை குடித்து வெறிக்க பண்ணினான். வெறித்து போக அளவுக்கு குடிக்க கொடுத்துட்டு அப்படி இருந்தபோது, ஆனாலும் அந்த வசனம் படிச்சீங்களா, ஆனாலும் அவன் தன் வீட்டுக்கு போகாம தன் ஆண்டவரின் சேவகரோடு தன் படுக்கையிலே படுத்து கொண்டான். ஹல்லேலூயா. குடிச்சவனுக்கு ஒன்றும் தெரியாது, வீட்டுக்கு போகல சொல்லு வசனத்தை பற்றி. ஆனாலும் நான் போக மாட்டேன், நீ குடிக்க தந்தாலும் போக மாட்டேன், நீ சாப்பிட தந்தாலும் போக மாட்டேன், என் ஆண்டவனும் சேவனும். ஒரு உண்மையான ஒரு சோல்ஜருடைய அளவு பாருங்க. ஒரு கணவன் அவ்வளவு முக்கியமாய், பத்சேபாளுக்கு நான் தான் சொன்னேன், பத்சேபாள் பாக்கியசாலி, அவளுக்கு ஒரு நல்ல புருஷனை கர்த்தர் கொடுத்திருந்தார். ஹல்லேலூயா. குடித்து விட்டு எத்தனையோ பேர் அலம்பிட்டு இருக்கிறாங்க. ஈஸ்டர் வருது, கவர்மெண்டே லெக்கு வைக்கும், இவ்வளோ பேர் இவ்வளோ கோடி விற்கணும் அப்படின்னு கவர்மெண்ட் லெக்கு வச்சு குடும்பத்துக்குள்ளே எவ்வளோ கலாட்டா பண்ணுறாங்க. கொஞ்சம் குடித்தாலே ஆடி போகிற மனுஷர்கள். ஆனால் இந்த மனுஷன் தான் எடுத்த தீர்மானத்தில் உறுதியாக இருந்தார். வலது கரத்தை உயர்த்தி சொல்லு, உறுதியான ஒரு தீர்மானம். எல்லாரும் சத்தத்தை உயர்த்தி ஹல்லேலூயா சொல்லுங்க. மேலே கேட்குற மாதிரி சொல்லுங்க, வானத்தை போய் எட்டுற மாதிரி சொல்லுங்க. ஹல்லேலூயா. கர்த்தருக்கு போய் எட்டி இருக்கு. ஆமென். அந்த இடத்துல பார்க்கிறோம், ஆனாலும் அவன் தன் ஆண்டவனின் சேவகரோடு தன் படுக்கையின் மேலே படுத்து கொண்டான். அடுத்த பிளான் 14வது வார்த்தையில, காலமே தாவீது எழும்பிப்போன்னு பார்த்தா எழும்பி போன மாதிரி இல்லை. யோவாவுக்கு ஒரு நிருபத்தை எழுதி உரியாவின் கையில கொடுத்து அனுப்பினான். கையில ஒரு லெட்டர் கிடைச்சு. யார் கையில? உரியாவு கையில. யார் கொடுத்தார்? ராஜா குடிக்கிறார், தெரியல. ராஜா கையில ஒரு லெட்டர் கிடைச்சு. இந்த லெட்டர் கையில சூப்பரா
மூடி நல்ல முத்திரையெல்லாம் போட்டு கையில் கொடுத்துருக்கு. என்ன எழுதி இருக்குன்னு பாருங்க. அந்த நிருபத்தில் ஒரு எழுத்து எழுதியிருக்கிறாரு. ராஜா, மும்முரமாய் நடக்கிற போர் முகத்திலே நீங்கள் உரியாவை நிறுத்தி அவன் வெட்டுண்டு சாகும்படி அவனை விட்டு பின்வாங்குங்கள். நம்ம சொல்றோம் இல்ல, தாவீது இருதயத்துக்கு ஏற்றவர்னு. தாவீதின் சந்ததியில் இயேசு பிறந்தார் இல்ல. தாவீதுடைய சூழ்ச்சியை பாருங்க. மும்முரமா யுத்தம் நடக்கும். சரி, வீட்டுக்கு போவான், என்னுடைய பிரச்சனை முடியும் அப்படின்னு யோசிச்சாரு. ஏன்னா ஏற்கனவே பத்சேபாள் என்ன ஆயிட்டா, கர்ப்பவதி ஆயிட்டா, பிரச்சனை முடியும்னு யோசிச்சாரு, முடியல. ஹல்லேலூயா. இப்ப யோசிக்கிறாரு, யுத்த முகத்துல நிக்கிறாரு. ரூம் போட்டு தான் யோசிச்சிருப்பார் போல இருக்கு. ஒரு நிரூபத்தை கையில் எடுத்து, உரியாவின் கையில இருக்கு, உரியாவுக்கான மரண ஓலை கையில இருக்கு. நம்ம யோசிப்போம் இல்ல, ராஜா கையில தந்திருக்காரு. போம்போ கொஞ்சம் ஒன்று திறந்து பார்த்தா என்ன இருக்குன்னு பார்த்தா கையில் இருந்த ஓலையை ஒரு உண்மையான சேவகன் பிரித்து படிக்கவே இல்லை. யோபாவுக்கு எழுதினது லெட்டர் யோபாவுக்கு கொடுக்கணும். அவர் பிரித்து படித்திருந்தன்னா எவ்வளோ ஒரு பெரிய கலாட்டா நடந்திருக்கு. பிரித்து படிக்க அதான் கர்த்தர் கொடுத்த அந்த உண்மையான சேவகன் அவன் உண்மையானவன். அந்த போதகத்தை அவன் திருப்பி படிக்கல. நமக்கு ஆசையா இருக்கு இல்ல, லெட்டர் கையில் இருந்துட்டு இதை கலட்டாம கொடுத்துருங்கன்னு சொன்னாதான் நம்ம யோசிப்போம், என்னவா இருக்கலாம், ஒரிக்க திறந்து பார்த்துட்டு அப்படியே அச்ச வச்சுட்டோன்னா சூப்பராக இருக்கும். ஏன்னா கலட்டாம பிள்ளைகள் அப்படிதான். இந்த கிணத்துல பார்க்காதேன்னு சொன்னா கண்டிப்பாக அவங்க பார்ப்பாங்க. அதான் நம்ம இந்த செல்லை கொடுத்துட்டு சொல்லுவோம், டே இன்னும் சேனல் இருக்கு, இதை நீ மட்டும் என்ன செய்யாத பார்க்காது. அந்த சேனலை என்ன இருக்குன்னு அவன் ராத்திரி எழும்பி உங்களை பூட்டி போட்டுட்டு அவன் வெளியே போய் பார்த்துட்டு வருவான். ஹல்லேலூயா. எது பார்க்க கூடாது. அதான் ஏதேன் தோட்டத்தில் நடந்து. இந்த விருட்சத்தின் கனியை மட்டும் சாத்தா வந்து சொல்றான், இல்லப்பா இந்த விருட்சத்தின் கனிதான் நீ தேவனை போல மாறுவ. அவன் அப்ளிகேஷன் எழுதி கொடுத்தா இவன் மாறிட்டான். அதே மாதிரிதான் இப்ப கையில ஒரு ஓலையை கொடுத்து, மரண ஓலையை கொண்டு தன் கையினாலே சுமந்து போகிறான் உரியா. ஆனாலும் அந்த கடிதத்தை திரும்பி பார்க்கல. ஹல்லேலூயா. வாசித்தும் பார்க்கல. கீழே பார்க்கிறோம். அடுத்த வசனம் படிங்க. 16வது வசனம். அப்படியே யோபாப் அந்த பட்டணத்தை சூழ காவல் போட்டிருக்கையில் பராக்கிரமசாலிகள் இருக்கிறார்கள் என்று லெட்டர் யார் வாசிச்சா? யோபாப் வாசிச்சாரு. லெட்டர் யார் எழுதினா? தாவீது எழுதினா. தாவீது சொந்த கையினால எழுதி லெட்டரை குடித்து போட்ட போது யோபாப் அதை வாசித்து விட்டு பராக்கிரமசாலிகள் எங்கே இருக்கிறார்கள் என்று பார்த்து அந்த இடத்திலே உரியாவை கொண்டு நிறுத்தினான். உரியாவுக்கு தெரியுமா? தெரியாது. இவன் சொல்லிட்டானா, வெட்டுண்டு வெட்டி போடுங்கள், அதை வெட்டுங்கள், வெட்டுண்டு சாகும்படி நீங்க முன்னால நிறுத்திட்டு நீங்க பின்னால மாறுங்க, அவன் சாகணும். இப்போ அங்கிருந்து ஒரு லெட்டர் வருது தாவீதுக்கு, உரியா என்னும் உம்முடைய சேவகன் செத்தான். பதில் வந்துட்டு, உரியா பராக்கிரமசாலிகள் எங்கிருக்கிறாங்க என்று பார்த்து அவனை முன்னால விட்டு அவன் செத்திட்டான். தாவீது சொல்லுகிற பதில பாருங்க. 11 நமக்கு தெரியும் இந்த பகுதி எல்லாம். தாவீது என்ன சொல்கிறாருன்னா 25வது வசனத்துல, அப்பொழுது தாவீது அந்த ஆளை நோக்கி, நீ யோபாவிடத்தில் போய் இந்த காரியத்தை பற்றி விசாரப்பட வேண்டாம். பட்டயம் ஒருவேளை ஒருவனையும் ஒருவேளை வேறொருவனையும் பட்சிக்கும். நீ யுத்தத்தை பலக்க பண்ணு, பட்டணத்தை இடித்து போடு என்று அவனுக்கு திடன் சொல் என்றார். எனக்கு பார்க்கவே ஆச்சரியம் வருது. யோபாப் யாருன்னா தாவீதுடைய சகோதரியுடைய மகன் தான் யோபாப். நல்ல ஒரு மருமகன் தான் அவருடைய யோபாப். படைத்தலைவன் அவன் ஒரு யோபாப். அவன் செய்தி சொல்றான், உரியாவும் அநேகர் செத்து போனாங்க.
ஆனா ஏன் நீங்க பக்கத்துல போய் இவ்வளவு கிட்டி போய் யுத்தம் பண்ணீங்கன்னு ராஜா கேட்பாரு. உடனே ஒரு வார்த்தையை நீ போடு, உம்முடைய சேவகனாக உரியாவும் செத்தா. அந்த சூழ்நிலை வரைக்கும் பின்னாலே தாவீது செயல்பட்ட போது யுத்த களத்திலே நின்ற உரியா கொஞ்சம் கூட பின்வாங்கல. தன் உயிரை தேசத்திற்காக கொடுத்தானே தவிர தன் இன்பங்களுக்காக அவன் கொடுக்கல. ஹல்லேலூயா. தன்னுடைய ஆசாபாசங்களுக்காக அவன் பின்னிட்டு திரும்பல. தூக்கத்திற்காக போகல, ரெஸ்டுக்காக போகல, லீவுக்காக போகல, உச்சிதமான பதார்த்தங்களுக்காக போகல. அவன் தன் உயிரை தேசத்திற்காகவே கொடுத்து தாவீது எப்படியாக காப்பாற்றப்பட வேண்டும், இஸ்ரவேல் ஜனங்கள் எப்படியாக காப்பாற்றப்பட வேண்டும், சேவகர்கள் எப்படியாக காப்பாற்றப்பட வேண்டும் என்று முன்னணியிலே நின்று போராடினவன் தான் இந்த உரியா. ஹல்லேலூயா. அப்படிப்பட்டவர்கள் திருச்சபைக்குள்ளே இருந்து எழும்பட்டும். 2 கரங்களை உயர்த்தி ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எல்லாரும் ஆண்டவரே, உண்மையான ஒரு சாக வேண்டி வந்தா சாவனே தவிர கர்த்தருடைய சமூகத்தில் எள்ளளவும் பின்வாங்க மாட்டேன். கர்த்தருடைய ஊழியத்தில் எள்ளளவும் பின்வாங்க மாட்டேன். சேவகர் என்ற நிலைமையில எள்ளளவும் பின்வாங்க மாட்டேன். இயேசுவின் பின்னே போக துணிந்தே, இயேசுவின் பின்னே போக துணிந்தே. சேர்ந்து சொல்லுவோம், இயேசுவின் பின்னே போக துணிந்தே. பின்னோக்கே நான், பின்னோக்கே நான், பின்னோக்கே நான், பின்னோக்கே நான். உலகமென் பின்னே சிலுவாயின் முன்னே, உலகம் பின்னே சிலுவாயின் முன்னே, உலகமென் பின்னே சிலுவாயின் முன்னே. No turning back, no turning back. எத்தனை வயசு? No turning back. எவ்வளவு ஆகார திரட்சி வந்தால் லீவடுன்னு சொன்ன போது அவன் பின்வாங்கவே இல்லை. தேவ ஜனமே, இந்த கடைசி காலத்துல ஒரு இம்மி அளவு கூட பின்வாங்கி போகக்கூடாது. இரத்த சாட்சியை மறிக்க வேண்டியது வரும், ஜீவனை கொடுக்க வேண்டியது வரும், இயேசுவுக்காக நிற்க வேண்டியது வரும். No turning back, no turn. உரியாவுக்கு தெரியும், நான் இயேசுவை பார்ப்பேன். ஹல்லேலூயா. அந்த பத்சேபால ஒன்று திருப்பி பாருங்க. அதே அதிகாரத்தில் நம்ம படிச்சோம் இல்ல, 11வது அதிகாரம் 2வது வார்த்தையில, ஒரு நாள் சாயங்காலத்தில் தாவீது தன் படுக்கையிலிருந்து எழுந்து அரண்மனை உப்பரிக்கையின் மேல் உலாத்தி கொண்டிருக்கும் போது ஸ்நானம் பண்ணுகிற ஒரு ஸ்திரீயை உப்பரிக்கையின் மேலிருந்து கண்டான். அந்த ஸ்திரீ வெகு சௌந்தரியவதியா இருந்தாள். ஹல்லேலூயா. யுத்த களத்திலே யுத்தத்திற்காக சோல்ஜராக யுத்த வீரனாக உரியா போயிருக்கும்போது பத்சேபாள் ஸ்நானம் பண்ண போனாள். அதனால் நீங்கள் யோசிப்பீங்க, அவன் குளிக்கணுமா? நம்முடைய மக்கள் எல்லாம் வெளிநாடுகள்லேயும் தூர தேசத்துலேயும் இல்லை இருக்கிறாங்களா இல்லையா? பத்சேபா எங்கே இருக்கணும்? பத்சேபா எங்கே இருக்கணும்? அவ குளிக்கிறது எல்லாம் சரிதான், சௌந்தரியத்தை கண்டு ஆண்மகனுக்கு ஒரு சலனம் உருவாகக்கூடிய அளவில் நின்று குளிச்சிட்டு இருந்தா பார்த்தீங்களா? அவருடைய மேக்கப் சௌந்தரியம் வாஞ்சனை உள்ளது, அழகும் வீண். கர்த்தருக்கு பயப்படுகிற ஸ்திரீயே புகழப்படுவாள். ஸ்திரீகள் இன்னைக்கு அநேகர் பெண்கள் கூட்டம் நம்ம வந்திருக்கிறோம், அநேகர் வீடுகளில் இருக்கிறாங்க. அநேக நேரங்கள் அழகு சாதனங்கள் அழகு பொருட்கள் மேலே கவனம் செலுத்துகிறது மாத்திரமல்லாமல் ரீல்ஸு இல்லையா, சிரிப்பு,
அதில் வருகிற காமெடி எல்லாம் பார்க்கறதுல தான் என்ன செய்கிறாங்க கவனம். செபிக்கிற நேரம் செபிக்கணும். யோபா போயிருக்கிறது, உரியா போயிருக்கிறது ஒரு யுத்த களம். உரியா போயிருக்கிறான். வீட்டிலே புருஷர்கள் வீட்டை விட்டு வெளியே போன பின்பு நம்ம யோசிக்கிறோம், போயிட்டாரு, வாத போய் ஒளிஞ்சிட்டாரு, இனி என்ன செய்யணும், ரெஸ்ட் எடுக்கணும். இனி என்ன செய்யணும், செல்லில் கொஞ்ச நேரம் உட்காரணும். இனி எவ்வளோ நேரம் பேச முடியுமோ அவ்வளோ நேரம் ஃபோன் எடுத்து பேசணும். நிறுத்துங்க. யோபா உரியா இருக்கிறது யுத்தங்களும். நம்முடைய பிள்ளைகளும் நம்முடைய புருஷர்களும் வெளிநாடுகளில் தூர தேசத்தில், ஏன் நம்முடைய பகுதியில் பல இடங்களில் உட்கார்ந்து இருக்கும் போது இது ரெஸ்ட் எடுக்க வேண்டிய நேரம் அல்ல, ஸ்நானம் பண்ண வேண்டிய நேரம் அல்ல, சௌந்தரியம் காட்ட வேண்டிய நேரம் அல்ல, இன்னொரு ஆடவனோடு அவன் கவர்ச்சியாய் நம்மை திரும்பி பார்க்க வைக்க வேண்டிய நேரமும் அல்ல. இந்த நேரத்தில் உட்கார்ந்து கைகளை உயர்த்தி பரலோகத்திலிருந்து பாதுகாப்புக்காக ஜெபிக்க வேண்டிய நேரம். பத்சேபாளுக்கு அது தெரியல. மேல ராவீது பார்க்கிறான், கீழே பார்க்கும்போது வித்தியாசமான ஒரு உடையில அவனை பார்க்கிறான். காதல் வருகிறது, அவன் தூக்கிட்டு போறான். ரெண்டாவது செய்கிற தவறதான், தேவையில்லாத இடங்களுக்கு ஊர் சுத்த போனா, தேவையில்லாத அலங்காரங்கள் வைத்தோன்னா, தேவையில்லாதவர்களுடைய தொடர்பு வைத்தோன்னா நம்ம எங்கேயாவது மாட்டிக்கிடுவோம். இன்றைய காலகட்டம் எப்படி போகுதுன்னா, புருஷன் இல்லாவிட்டால் மாத்திரமல்ல, புருஷன் இருந்தாலும் நம்ம மேல கை வைக்க நினைக்கிற கூட்டங்கள் ஏராளம். ஜாக்கிரதையா இருக்க வேண்டிய காலகட்டம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சொல்லு, நம்ம தின்பண்டங்கள் நல்ல இனிப்பா இருக்குமானா ஈக்கள் என்ன செய்யும், மொய்க்கும். தேவையில்லாத ஒரு நபர் ஒரு ஆளை ஒரு நேரம் பார்த்தா ஓகே முடிஞ்சு, அந்த ஆள் திருப்ப பார்க்கிறாரா, அதுதான் நம்ம கவனமா இருக்க வேண்டிய நேரம். திருப்பி ஒரு நேரம் பார்த்தாருன்னா விழுந்துட்டு. ஹல்லேலூயா. இது உண்மை தேவ பிள்ளைகளே. பத்சேபாள் தேவ சமூகத்திலே உட்கார்ந்து போராடி செபிக்க வேண்டும். அவன் சொல்றான், என்னுடைய சேவகர்களும் என்னுடைய மக்களும் இந்த இடத்துல, இந்த நடுவில், இந்த சோல்ஜர் முகத்தில், இந்த போர் முகத்தில் படித்திருக்கும் போது, ஒரு யுத்த காலமா இருக்கும் போது நான் போக வேணும். உரியாவுடைய வார்த்தை அப்படி இருக்கும் போது இவள் ஸ்நானம் பண்ண போகிறான். ரெண்டாவது பார்த்தீங்கன்னா, தாவீது 4வது வார்த்தையில படிக்கிறோம், தாவீது ஆள் அனுப்பி அவளை அழைத்து வர சொன்னான். அவள் அவனிடத்தில் வந்தபோது அவளோட சயனித்தான். பிற்பாடு அவள் தன் தீட்டு நீங்கும்படி சுத்திகரித்து கொண்டு ஆள் அனுப்பின போது அந்த ஆளோடு கூட தாவீது சொல்லி அனுப்புறாரு, அவளை கூட்டிட்டு வா. கொஸ்டின் கேட்கலாம்ல, நான் சொல்றேன்னு வச்சிருங்க, எக்ஸாம்பிள். உங்களை கூட்டிட்டு வாங்க, நீங்க என்ன கேட்கணும், என்கிட்ட ஏன்னு கேட்கணும். நான் கூட்டா கூட ஏன்னு கேட்கணும், எதுக்குன்னு கேட்கணும். உடனே என்ன சொல்லணும், வாட்ஸ்அப்பில் தகவல் சொல்லணும், என்னால் கூப்பிட்டுருக்காங்க, நான் போயிட்டு சொல்லணுமா. நீங்கள் யோசிப்பீங்க, யுத்த களத்தில் இருந்தாலும் இந்த காலகட்டத்தில் அன்றைக்கு ஒரு செய்தி கொடுத்து எதற்கு எப்படி கேட்கணும். அதுதான் ஒரு தலைவியுடைய ஒரு பெரிய ஒரு குணம். கடந்த நாட்களில் ஒரு செய்தி படிச்ச, அதில் என்னன்னா, ஒரு பெரிய ஒரு லீடர்ஸ் கான்ஃபரன்ஸ் வெளிநாட்டில் ஒரு முக்கியமான இடத்துல, அதாவது முக்கியமான ஒரு யூரோப் கண்ட்ரியில் நடந்துட்டு எல்லா லீடர்ஸும் அழைக்கப்பட்டாங்களாம். எல்லா லீடர்ஸ் ஒரு தலைமைத்துவ குவாலிட்டி யாருக்கு இருக்கிறது என்று ஒரு டெஸ்ட்டு. நான் 10 பேரை கூடுறேன், 10 பேரையும் ஒரு தலைமைத்துவ ஊழியத்தில் யார் முக்கியமானவங்கன்னு உங்களுக்கு ஒரு போட்டி வைக்க போகிறேன். சரியா? போட்டிக்கு பதில் நீங்கள் தான் சொல்லணும். நைட்டு சாப்பாடு வருகிறது, எல்லாருக்கும் சாப்பாடு. அவரவர் பல தேசத்திலேருந்து போகிறாங்க, இந்தியாவிலேருந்து போகிறாங்க, சைனாவிலேருந்து போகிறாங்க, பாகிஸ்தான்லேருந்து போகிறாங்க. ஒவ்வொரு நாட்டுக்கும் ஒவ்வொரு சாப்பாடு. இப்போ சாப்பாடு மெனு ஆர்டர் பண்ணுறாங்க, எல்லாரும் சாப்பாடு மெனு ஆர்டர் பண்ணுறாங்க. நம்ம இந்தியாவிலேருந்து போயிருக்கிறாங்க. ஒரு ஆள் சப்பாத்தி சிக்கன், இன்னொரு ஆள் ஃபிஷ் கறி,
இடியப்பம், இன்னொரு ஆள் பூரி கிழங்கு. ஒவ்வொரு ஆளுக்கு டேஸ்டான சாப்பாடு. ஏன்னா லீடர் யாருன்னு தெரிஞ்செடுக்கணும். இப்போ நைட்டு சாப்பாடு விளம்பர ஆளு கொண்டு வராரு ஒவ்வொரு ரூமையும் தேடி. ஒரே ஒரு நபருக்கு அவர் இடியப்பவும் ஃபிஷ் கறியும் கேட்டிருக்காரு. ஆனால் அவருக்கு வந்த சாப்பாடு எப்படி இருந்துன்னா சப்பாத்தியும் சிக்கன், கோழிக்கறியும் சிக்கனும் வந்துட்டு. இப்போ நான் 10 பேர், நீங்கள் உங்கள்கிட்ட கேட்குறேன், நிறைய பேர் இருக்கீங்க, 10 பேர்கிட்ட கேட்குறேன், ஒரு ஆள்கிட்ட கேட்குறேன், நீங்கள் என்ன சொல்வீங்க? நீங்கள் ஆர்டர் பண்ணது என்னது சொல்லுங்க, என் கூட கொஞ்சம் பேசுங்க. இடியப்பவும் ஃபிஷ் கறியும். சிலருக்கு வாயிலேருந்து அப்படியே வருது, ஐயோ ஃபிஷ் கறியா அப்படின்னு. சரி, ஃபிஷ் கறி இடியப்பவும் சாப்பிட்றீங்க. சாப்பிடும்போது மெனு போட்டிருக்கீங்க, வந்தது என்னது? ஹோட்டலில் போய் உட்காந்துருக்குறோன்னு வச்சுருங்க, நம்ம ஆர்டர் போடுறோம் கிரில் சிக்கன், அவன் கொண்டு வரான் தந்தூரி, நம்ம என்ன செய்வோம்? வெரி குட். நீங்கள் என்ன செய்வீங்க சொல்லுங்கள், ஆளுக்கு ஒரு பதில் சொல்லுங்கள். அவங்க ஆர்டர் பண்ணது எங்கேன்னு கேட்பாங்க, நீங்கள் எங்களுக்கு அதுதான் வேணும்னு கேட்பீங்க. நீங்கள் தந்தது போதும்னு நினைப்போம். சொல்லுங்க, வேணும்னு கேட்பேன். வெரி குட். நீங்கள் நம்ம ஆர்டர் பண்ணதான் வேணும். வெரி குட். நிறைய பேர் இருக்கீங்க. அப்போ நம்ம உண்மையிலே சொல்லப்போனால் ஒரு லீடர் என்ன, ஒரு தலைவர் என்ன, அவர் சிலர் என்ன செய்வாங்க, சரி வந்துட்டு ஆர்டர் பண்ணோம், அவங்க கொண்டு தட்டோடு வந்து எல்லாத்தையும் தந்துட்டாங்க, நம்ம என்ன செய்வோம், சாப்பிட்டுட்டு போவோம், எப்படியாவது பசி அடங்கினா போகுது, அவங்கள இனி மன வருத்தப்படுத்த வேண்டாம், அவங்கள கொண்டு போன்னு சொல்லி அவங்க மன வருத்தப்படுவாங்க அப்படின்னு இருக்கும். ஆனால் உண்மையான லீடர் நீங்கள் சொன்ன அதே பதில் தான். ஏன் நான் ஆர்டர் பண்ணது தரல? அன்னைக்கு அந்த நபர் என்ன செய்திருக்காருன்னா ஒன்றுமே கேட்காம சாப்பிட்டாரு. எல்லாரும் வெளியே வரும்போது அந்த நபருக்கு மட்டும் சர்டிஃபிகேட் கொடுக்கல. ஏன்னா அவன் எதிர்த்து கேட்கல, ஏன்னு கேட்கல. இப்போ குடும்ப தலைவிகள், நம்ம ஒரு தலைவி, நம்ம தலைவிகள் தேவையில்லாத ஒரு நபர் உள்ள வரேன்னா ஏன்னு கேட்கணும். அல்லேலூயா. ஏன்னு கேட்கணும். அதான் தலைமத்த பண்புள்ளவர்கள். சும்மா வாரவங்களுக்கெல்லாம் அவன் இல்லை, அவன் என்ன நினைப்பான், நினச்சிட்டு போட்டு, அவன் என்ன நினைப்பான், அவன் எனக்கு சொந்தக்காரன், சித்தப்பா பையன், எப்படி சொல்லி கொடுக்குறது? அம்மாட்ட வாலிப பிள்ளைகளுக்கு சொல்லணும், அம்மாட்ட சொல்ல மாட்டாங்க. சித்தப்பா பையன், அவங்க அண்ணா பையன், அக்கா பையன், நம்மவும் யோசிப்போம் அண்ணன் தானே, அண்ணன் தான் தான். ஆனால் கேட்கணும் ஏன். ஹல்லேலூயா. இதுதான் பத்சேபாள் ஆள் அனுப்பும்போது அவன் கூட போயாச்சு. சாப்டர் க்ளோஸ் ஆகுது. பாவம் அந்த வீட்டுக்குள்ளே வந்தது. ஹல்லேலூயா. ஒரு குடும்பத்தை நம்ம நினைப்போம், அவன் பார்ப்பாங்க. எங்கள் வீட்டில் சொன்னாலும் நான் என் வீட்டை சொல்கிறேன், பாஸ்டர் பாவம், பாஸ்டர் ஒய்ஃபு பயங்கர ஏன்னு கேட்குறாங்க கொஸ்டின். வாரவங்களை எல்லாம் உள்ள கூட்டு விசாரிச்சு சூப்பராக போட்டா, நான் சொல்கிறேன், நம்ம வீட்டுக்குள்ளே ஒரு நல்ல பாம்பு வருது, என்ன செய்வீங்க? பால் வச்சு அழகாக வரவேற்றி வீட்டுக்குள்ளே வச்சிருவீங்களா? அடிப்பீங்க, கொல்லுவீங்க. இல்லைன்னா அது உங்களை கொல்லும். நம்ம கொல்லலைன்னா அது நம்மளை கொல்லும். ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். பத்சேபாள் கேள்வி கேட்கல, கூட போயிட்டா. பாவம் அவங்க வீட்டுக்கு வந்தது. ஹல்லேலூயா. 5வது வார்த்தையில படிக்கிறோம் பார்த்தீங்களா, அந்த ஸ்திரீ கற்பம் தரித்து, வசனம் சொல்லுது பாவமானது கற்பம் தரிக்கும். தரிக்குமா தரிக்காதா? பாவம் பக்கத்தில் சொல்லுங்க, பாவம் பாவம் கற்பம் தரிச்சு அத்தனை பேருக்கும். நம்ம கற்பம் தரிச்சா அத்தனை பேருக்கு என்னது சொல்லுவாங்கல்ல, அவங்க பெர்கண்டா தெரியுமா தெரியாதா? பாவம் செய்த போது தெரிஞ்சா தெரியல. கற்பம் தரிக்கும். பாவம் செய்தது ஒரு நாள் கற்பம் தரிக்கும். நாம் பேசுகிற பொய் ஒரு நாள் கற்பம் தரிக்கும். நாம் பேசுகிற நாம் செய்கிற களவு ஒரு நாள் கற்பம் தரிக்கும்.
என்னைக்கு ஒழிச்சு சோத்துக்குள்ள வைக்கலான்னு யோசிக்க முடியாது. ஒரு நாள் அது கற்பம் தரிக்கும். கற்பம் தரிக்கும் போது ஊரெல்லாம் சொல்லுவாங்க, இவள் உண்டாயிருக்கிறாள் என்று ஊர் சொல்ற மாதிரி இவ பாவம் செய்திருக்கிறான்னு தேசம் சொல்ல. ஹல்லேலூயா. சொல்லுவாங்கல்ல, காற்றடிக்காம மரம் என்ன செய்யாது, அசையாது. எங்கேயோ காற்றடிச்சிருக்கு. தேவ ஜனங்கள் ஜாக்கிரதையாய் வாழ வேண்டிய ஒரு காலம். ஹல்லேலூயா. குடும்பங்களை கட்டி காப்பது ரொம்ப கடினம். நம்முடைய குடும்பங்களை பாதுகாப்பது என்பது ரொம்ப கடினம். நான் சொன்ன மாதிரி ஆண்டவர்கிட்ட கேட்கணும், ஆண்டவரே என் மக்கள் அல்லது என் புருஷன் வெளியே போயிருக்கிறாங்க, கிருபையாக அவர்கள் பரிசுத்தத்தை காத்து நிலை நிற்கணும் ஆண்டவரே. பாவம் ஒரு நாள் கற்பம் தரிக்கும். அந்த கற்பம் தரிக்கிற பாவம் ஒரு நாள் மரணத்தை கொண்டு வரும். அது மரணம். பாவத்தின் சம்பளம் மரணம். பாவம் ஒரு நாள் சம்பளம் கொடுக்கும். அது மரணமாயிருக்கும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அது கற்பம் தரித்தது. அடுத்து படிக்கிறோம் அந்த இடத்துல, அந்த வசனத்தில் படிங்க. 11வது அதிகாரம் 26வது வார்த்தை படிங்க. தன் புருஷனாகிய உரியா செத்தான் என்று அவன் மனைவி கேள்விப்பட்ட போது அவள் தன் நாயகனுக்காக இளவு கொண்டாடினாள். ஹல்லேலூயா. இப்ப பாருங்க, அவ கற்பம் தரித்தாள், ஆனால் யாருக்கு மறைத்தாள்? உரியாவுக்கு சொல்லி அனுப்புனாளா? யாருக்கு சொல்லி அனுப்புனா? தாவீதுக்கு சொல்லி அனுப்புனா. நான் கற்பம் தரிச்சிட்டேன். எவ்வளோ சந்தோஷம் இல்லை? உரியாவுக்கு தெரியுமா? தெரியவே தெரியாது. அந்த மனுஷனுக்கு தெரியவே தெரியாது. ஆனால் தாவீதுக்கு அவள் சூப்பரா லெட்டர் கொடுத்த. முதல்ல தாவீது ஆள் அனுப்பும் போது உரியாவுக்கு லெட்டர் கொடுக்காத ஒரு பத்சேபாள் யாருக்கு லெட்டர் கொடுக்கிறா? இப்ப ராஜாவுக்கு லெட்டர் கொடுத்து விடுறா. நான் என்ன செய்தேன்? கற்பம் தரிச்சிட்டேன். கடைசியாக நம்ம படிக்கிறோம்ல, உரியா செத்துட்டாரு. செத்த உடனே இங்க ஒரு பெரிய ஒரு இளவு கொண்டாட்டம். வசனம் படிக்கிறோம். அது இளவு கொண்டாடினாள். இளவு கொண்டாடினாள். ஹல்லேலூயா. நிறைய பேர் அப்படிதான், எப்படா இவன் சாவான் பேர் வழியும். கள்ளத்தனம் காதல் உள்ளவங்க இளவு நல்லா கொண்டாடுவாங்க. ஹல்லேலூயா. நல்ல கொண்டாட்டம். எத்தனை நாள் கொண்டாட்டம்னு தெரியல, எத்தனை நாள் கொண்டாடினா தெரியுது. யாரு? தன் நாயகனுக்காக. செத்துட்டியே. யாரால செத்தான்? ஒன்னாலதான் செத்தான். மறைக்கிற பத்தியா? ஒன்னால தானே செத்தான். கடைசியாக என்னது? செத்துட்டியே அப்படின்னு மாரடிச்சு. ஒரு பிரயோஜனம் இல்லை. புருஷர்களை கவனிக்காததினாலும் சிலர் சாவுக்கு நேராக பிரயாணப்பட்டு போகிறதை பார்க்கிறோம் உலகத்தில். சரியாக கவனிப்பு கொடுக்கறதில்ல. வீட்டில் உட்காரன்னா வீட்டில் உட்கார மாட்டாங்க. நல்ல தாயாக மட்டும் நம்ம இருந்தால் போதும், ஒரு புதிய ஜெனரேஷனை நம்ம உருவாக்க முடியும். நம்ம தாயாக, ஒரு வீட்டுக்கு ஒரு தாயாக இருந்தால் மட்டும் போதும். நம்ம சம்பாதிக்கணும்னு கிடையாது. சாக்குப்பை நிறைய சம்பாதிச்சு, நிறைய கடனை வாங்கி நல்லா சம்பாதிச்சு இரவும் பகல் உடல் உழைப்பு பண்ணுகிறத விடவும் வருகிற வருமானத்தோடு புருஷனோடு சரியான ஒரு வாழ்க்கை நடத்தின ஒரு மனைவியாக இருந்தால் அந்த குடும்பம் கட்டி எழுப்பப்படதான் செய்யும். ஆமேன் சொல்றவங்க மட்டும் அல்லது கருத்து உயர்த்தி. நம்மையும் செத்து பிள்ளைகளை சாகடிச்சு புருஷனையும் சாகடிச்சு போகிறத விடவும். பாருங்க, இந்த பத்சேபாள் இளவு கொண்டாடினாள். இருக்கும்போது சாப்பாடு நல்லா கொடுக்கல, இருக்கும்போது விசாரிக்கல, இருக்கும்போது தவறான உறவு, இருக்கும்போது பாவத்தினாலே கற்பம், இருக்கும்போது என்ன செய்யுது? உல்லாசமான வாழ்க்கை, இருக்கும்போது சௌந்தரியத்தை காண்பிக்கிறது. ஆனா செத்த போது ஒரு பெரிய கொண்டாட்டம், செலவு. செலவு என்ன செய்யுது? செலவு இல்லையா? இளவு கொண்டாட்டம். ஹல்லேலூயா. அதெல்லாம் ஒரு காரியமே இல்லை. சாகும் வரைக்கும் நல்ல சாப்பாடு கொடுத்துட்டாலே போதும். இளவு கொண்டாடினவரு பிறகு என்னது? உலக பார்வைக்காக தேக்கு பெட்டி வரும், உலக பார்வைக்காக நல்ல ரேட்டான பட்டு சாரி வரும்,
உலக பார்வைக்காக நிறைய மக்களை கூட்டு பிரியாணி போடுவோம், பப்ஸு, சாய, என்னெல்லாம் போனியே சந்தோஷமாக இருக்குது அப்படின்னு சொல்லதுக்கு அடையாளம் தான் நிறைய பிரியாணி எல்லாம் போட்டு நல்லா கொண்டாடுவோம். வருஷம் பிறகு என்ன செய்யுது, பெரிய செலவு இளவு காரியங்களுக்காக. அதை மரித்தவர்களுக்கு கொடுக்கிறத விடவோ உயிரோடு இருக்கிறவர்களுக்கு அதை செய்யுங்க. இந்த ஏழைக்கு இறங்குறவன் கர்த்தருக்கு கடன் கொடுக்கிறான். ஹல்லேலூயா. நிறைய பேர் அப்படிதான் பலருடைய நினைவு தினத்தை பெரிய விமர்சனையாக கொண்டாடுகிறது. அவங்களுக்கு சாப்பாடு போட்டால் இவங்களுக்கு தோஷம் மாறு இல்லை. அந்த நினைவு தினம் எல்லாம் நிறைய பேர் நிறைய என்ன வேட்டி சேலை வாங்கி வைக்கிறது, அதெல்லாம் தேவையில்லாத ஒரு அலங்காரம். இருக்கிறவங்களுக்கு நல்ல சாப்பாடு கொடுத்து நல்ல வசதியாக பார்க்குறதான் கர்த்தர் நமக்கு தந்திருக்கிற ஒரு பெரிய பொறுப்பு அப்படின்னு சொல்கிறவங்க மட்டும் வலதுகரத்தை உயர்த்தி இருக்கும்போது நல்ல சாப்பாடு கொடுத்து காப்பாற்று. பாருங்க, இளவு கொண்டாடின பின்பு தாவீது அவளை அழைத்தனுப்பி தன் வீட்டில் சேர்த்து கொண்டான். அவன் எல்லாம் மனைவி ஆயாச்சு. இப்போ யோசிக்கிறான், சூப்பர் அடிச்சோன்னே இதாச்சு. கள்ளக்காதலனுக்காக புருஷனை என்ன செய்தாச்சு, சொந்த கணவனை கொண்ட பத்சேபாள். முடிஞ்சு சாப்டர் முடிஞ்சு, 2 பேரும் சேர்ந்து சூப்பர் பிளான். இப்போ வீட்டுக்கு போனி கர்த்தர் சொல்றாரு, 27வது வார்த்தை கடைசி பகுதி படிங்க. மனைவி ஆகி அவனுக்கு ஒரு குமாரனை பெற்றாள். தாவீது செய்த இந்த காரியம் கர்த்தரின் பார்வைக்கு பொல்லாததா, கர்த்தர் பெறுகிற வரைக்கும் உண்டாது இருந்தார். நேரமே சொல்லி கொடுத்துருக்கணும் உரியா இருக்கும்போது. இல்லை, நம்ம சொல்ல கர்த்தர் எப்பவும் கையை பிடிச்சு அப்படியெல்லாம் தூக்கி வைக்க மாட்டார். என் ஆண்டவர் எனக்கு அன்னைக்கு காட்டி தராம போனாரு. எத்தனை தரம் ஆண்டவர் வார்த்தையை கொடுத்துட்டு இருக்கிறாரு, எத்தனை தரம் ஆண்டவர் பலிபீடத்துல இருந்து பேசிட்டு இருக்கிறாரு, எத்தனை தரம் ஆண்டவர் உங்களோடு தானே பேசிட்டு இருக்கிறாரு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பேசுகிறார் தேவ ஜனங்களை. இந்த வாரம் ஒரு கூட்டத்துக்காக போகும்போது அந்த சிஸ்டர் சொன்னாங்க, அசமா நீங்க அன்னைக்கு சொன்னீங்க கரடியின் வாயில சிங்கத்தின் வாயில உங்க பிள்ளைகள் இருக்கிறாங்கன்னு பலிபீடத்திலிருந்து பேசினீங்க. நான் மதியற்று போனேன். இப்ப அழுறாங்க, ஆண்டவரே நான் மதியற்று போனேன். கர்த்தர் வார்த்தைய பலிபீடத்திலிருந்து பேசுவாரு. ஆனா அவங்கள்ட்ட நான் பேசுறதை நான் மறந்துட்டேன். ஆனா அவங்களுக்குள்ளே அது போய் உள்ள தைக்கும் போதுதான் இது கர்த்தர் என்னோடு பேசின வார்த்தை என்று நாம் எடுத்துக்கொள்ளுகிற நேரம். கர்த்தர் ஜீவன் உள்ளவர், வார்த்தையின் மூலம் பேசுவார், சில பிள்ளைகள் மூலம் பேசுவார், சில காட்சிகள் மூலம் பேசுவார். ஆண்டவர் எச்சரிப்பை விட்டுட்டு அழுதுட்டு பிரயோஜனம் அல்ல. எல்லா குழந்தை பிறந்து ராஜாவுக்கு ஒரு மனைவியாக பத்சேபாள் போன பின்பு கர்த்தருடைய பார்வைக்கு அது பொல்லாப்பா இருந்தது. நடந்த சம்பவம் நமக்கு எல்லாருக்கும் தெரியும். அதே 12வது அதிகாரம் 15வது வார்த்தையிலே படிக்கிறது. அப்பொழுது கர்த்தர் உரியாவின் மனைவி தாவீதுக்கு பெற்ற ஆண் பிள்ளையை அடித்தார். யார் பாவம் செய்தது? தாயும் தகப்பனும் பாவம் செய்யும் போது, தவறும் போது, நிற்க வேண்டிய இடத்துல நிற்காமல் போகும்போது, ஜெபிக்க வேண்டிய இடத்துல ஜெபிக்காமல் போகும்போது, யுத்த காலத்தில் தாவீது உலாத்தும் போது, யுத்தம் நடக்கும் போது, ஜெபம் நடக்கும் போது, உலாத்தி கொண்டு திரியும் போது அடிக்கப்படுவது நாமல்ல, பிள்ளைகள். நீ வேதத்தை மறந்தால் நான் உன் பிள்ளைகளை மறப்பேன். நம்ம வேதத்தை எடுக்கலன்னா ஜெபிக்க வேண்டிய நேரம் நம்ம ஜெபிக்காம போன ஒரு குடும்பமாய் உபவாசிக்க நேரம் வேணும். குடும்பமாய் உபவாசம் பண்ணுங்க. தனித்து ஜெபிக்க வேண்டிய நேரம் தனித்து ஜெபம் பண்ணுங்க. பிள்ளைகளுக்காக போராட வேண்டிய நேரம் பிள்ளைகளுக்காக போராடி ஜெபம் பண்ணுங்க. நம்ம ஜெபிக்க தவறினால் பிள்ளையை கர்த்தர் அடித்தார். அது வியாதிப்பட்டு கேவலமாயிருந்தது. அந்த பிள்ளைக்காக தேவனிடத்தில் பிரார்த்தனை பண்ணி உபவாசித்து உள்ளே போய் முழுவதும் தரையில கிடந்தான். அப்படி இருந்தும் பிள்ளை அவன் கையில வந்து சேரல. எவ்வளவோ பாடுபட்டான். எச்சரிப்பின் சத்தம் வரும்போது சத்தத்துக்கு செவி கொடுக்காமல் போனால், ஆண்டோடைய கையில் இந்த அடி வாங்கினால் அது கேவலமா மாறும். அது திருப்பி வராது. அந்த சத்தத்துக்கு கீழ்ப்படிந்து எதெல்லாம் குழந்தைகளை போல சொல்லும் கர்த்தாவே
அடியேன் கேட்கிறேன் என்று வந்தா ஆண்டவர் அற்புதம் செய்வார். ஹல்லேலூயா. உண்மையான ஒரு போர் சேவகன் உரியா. ஆனால் ஆண்டவர் மறக்கல. மத்திய எழுதின சுவிசேஷத்தில் படிக்கிறோம் இல்ல, வம்ச வரலாற்று பட்டியல்ல ராகாபோடு கூட, ரூத்தோடு கூட, இயேசுவின் தாயாகிய மரியாளோடு கூட இடம்பெற வேண்டியவள் தான் இந்த பத்சேபாள். ஆனால் வசனம் என்ன சொல்லுது படிங்க தேவ பிள்ளைகளே. 6வது வார்த்தை, ஈசாய் தாவீது ராஜாவை பெற்றார். தாவீது ராஜா உரியாவின் மனைவியாய் இருந்தவளிடத்தில் சாலோமோனை பெற்றாள். ஏன் அங்க கொடுக்கல? முதல்ல படிக்கிறோம் இல்ல 3வது வசனத்துல, யூதா பாரேசி சேராமையும் யாரிடத்தில் பெற்றான்? தாமாரிடத்தில். 5வது வசனம், சல்மோன் போவாசை, ராகாபினிடத்தில், போவாஸ் ஓபேதை ரூத்தினிடத்தில் பெற்றாள். அங்க 3 பெண்கள் வரிசையாக வேசியான பெண்கள். ஹல்லேலூயா. மோபாபிய பெண்கள், அருகதை இல்லாத பெண்கள் எல்லாம் வம்ச வரலாற்றில் இடம்பெற்ற போது கர்த்தர் இந்த இடத்தில் வம்ச வரலாற்றில் இடம்பெற செய்த நபர் அவள் யாரல்ல? யாரல்ல? பத்சேபாள் அல்ல. அதற்கு பதிலாக உண்மையான சேவகம் அனுஷ்டிச்சு உண்மையாக சேவகம் பண்ணின உரியாவின் பேரை கர்த்தர் வம்ச வரலாற்றில் இடம்பெற செய்தார். இல்ல சொல்லியிருக்கேன்ல, தாவீது பத்சேபாடத்தில் பெற்ற சாலமோன் கொடுக்கல, ஆண்டவர் வாய்ப்பு கொடுக்கல. தாவீது உரியாவின் மனைவியானவளிடத்திலிருந்து வம்ச வரலாற்று பட்டியல்ல கூட பத்சேபாளுக்கு இடம் கிடைக்கல. சாலமோனை பெற்றாள் என்று வேதவசனம் சொல்லு. நாம் தேவ பிள்ளைகளே, நாம் வேதத்தை ஒரு நாள் மறக்க கூடாது. யுத்தம் பண்ண காலத்தில் தூங்கக்கூடாது. யுத்தம் பண்ண அந்த காலத்தில் சௌந்தரியத்தை காட்டி திரியக்கூடாது. யுத்தம் பண்ண வேண்டிய காலத்தில் எங்கேயோ அழிந்து போக கூடாது. ஜெபம் நடக்கும் போது ஜெபத்திற்காக ஆலயத்தில் வந்து விழுந்து கிடக்கணும். பிள்ளைகளுக்காக போராடணும், ஜெபிக்கணும். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார்.